ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8th சோஷியலுக்கான ஆனுவல் எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தம்ஸ்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நம்ம பசங்க நன்றாக படித்துக் கொள்ளுங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்கப் போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா கொஸ்டின் பேப்பரும் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் 1453 ஆண்டு கான்ஸ்டன்டைன் நோபல் யாரால் கைப்பற்றப்பட்டது? செகண்ட் ஒன் ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு டேஷ் ஆகும். தேர்ட் ஒன் மகள்வரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? ஃபோர்த் ஒன் பழங்கால நகரங்கள் எனப்படுவது டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் உயிரின படிமங்கள் டேஷ் பாறைகளில் காணப்படுகின்றன. சிக்ஸ்த் ஒன் புவியியல் உள்ள நன்னீரின் சதவிகிதம் டேஷ் ஆகும். செவன்த் ஒன் போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு டேஷை சார்ந்தது. எய்த் ஒன் மக்கட்தொகை பரவலை டேஷ் மூலம் காண்பிக்கலாம். நைன்த் ஒன் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? நெக்ஸ்ட் 10th ஒன் ஐநா சபை 1979ஆம் ஆண்டை டேஷ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. 11th ஒன் பின் வருவனற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை? 12th ஒன் இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை டேஷ் ஆகும். 13th ஒன் வங்கி பணம் என்பது எது? 14th ஒன் கலப்பு பொருளாதாரம் என்பது டேஷ் கலவை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் தான் பசங்களா. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் மிக மிக முக்கியமான 2 மார்க்ஸ், எல்லாத்தையும் பக்காவாக படிச்சுட்டு போங்க. சரிங்களா? எவையினும் 10 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். 15th ஒன் நாணயங்களின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. 16th ஒன் முதல் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணங்கள் யாவை? 17th ஒன் செல்வ சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுதுக. 18th ஒன் நகர்ப்புற பகுதி என்றால் என்ன? 19th ஒன் பெண்கள் முன்னேற்றத்திற்காக போராடி முக்கிய தலைவர்களின் பெயரினை குறிப்பிடுக. 20 சுற்றுச்சூழல் அல்லது இயற்கையால் இடம்பெயர்வதற்கான காரணங்களை கூறுக. 21 நீர் சுழற்சி வரையறு. 22 ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் தெளிவாக்குக. 23 இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன? 24 முதலமைச்சர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்? ஸோ நெக்ஸ்ட் வந்து 25 பொறுத்த வரைக்கும் ஓர் இந்திய குடிமகன் நமது நாட்டில் அனுபவிக்கும் உரிமைகள் யாவை? 26 மனித உரிமைகள் என்றால் என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்கப்படும் கேள்வி, இதெல்லாம் படித்து வச்சுருங்க. 27 மின்வாங்கி மற்றும் மின்பணம் சிறுகுறிப்பு வரைக. 28 சமுதாய தேவை என்றால் என்ன? ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாம் கொஸ்டின் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் பாருங்களா. ஸோ 5 மார்க்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது என்னென்னா, ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அதனால் அந்த தேர்வில் நடக்க போகும் வினாத்தாள் வந்து இது மட்டும்தான் வருமா, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வருமா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வந்து மாறுபடும். எனவே இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 4லேருந்து ஒரு 5 மாவட்ட மாணவர்களுக்கு இது வந்து பல கேள்வியில் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியா? படிச்சுட்டு போங்க. ஏதாவது ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் இந்த கொஸ்டின் பேப்பரோடு வந்தால் வரலாம். ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க. சரிங்களா? ஸோ இப்போ 5 மார்க்ஸ் பார்க்கலாம்ப்பா. 29 வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் டேஷ். செகண்ட் ஒன் நிலச்சரிவு டேஷ் இடருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். தேர்ட் ஒன் புவிக்கோள் மாதிரி என்பது டேஷின் உண்மையான உருவ மாதிரியாகவும் ஆகும். ஃபோர்த் ஒன் மனித உரிமைகள் என்பது டேஷ் உரிமைகள். ஃபிஃப்த் ஒன் மின்னணு வங்கியை டேஷ் என்று அழைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் ஜான்சி, இந்த பக்கம் பல்கலைக்கழக மானியக்குழு, அப்புறம் பம்பாய் குறைந்த அழுத்தம், அதுக்கப்புறம் நீர் ஊடுருதல், இந்த பக்கம் புவியின் மேற்பரப்பு, சூறாவளி, லட்சுமி பாய், 7 தீவு, 1956. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 31 சரியா தவறா பொறுத்த வரைக்கும் என குறிப்பிடுகளை. ரயத்வாரி முறை தாமஸ் முன்ரோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 32 மூடுபனி எனப்படுவது காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீள்துளிகளை பெற்றிருப்பதில்லை. நெக்ஸ்ட்டு மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவையா? நெக்ஸ்ட் என்சிசி மாணவர்களுக்கு அடிப்படை இராணுவ பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஸோ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக பார்த்து வச்சுக்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 32 டிஃப்ரென்ஷியேட் வேறுபடுத்துக பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருமாறிய பாறைகள் மற்றும் படிவப்பாறைகள். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள். காரணம் கூறுகப்பா கிவ் ரீசன்ஸில் புவியியல் நன்னீர் குறைவாக உள்ளது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் 33 பிரிட்டிஷ் ஆட்சியை விரிவுபடுத்த டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்த கொள்கையை பற்றி விவரி. நெக்ஸ்ட் 34 காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியை பற்றி விளக்குக. 35 சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறியவும். 36 மண்ணடுக்குகள் பற்றி விவரிக்கவும். 37 காற்று மாசுபடுதலை பற்றி ஒரு கட்டுரை வரைக. 38 மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலகங்களை வகைப்படுத்தி விளக்குக. 39 ஒருவருக்கு எதன் அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் 40 துணை இராணுவ படை பற்றி எழுதுக. 41 நீதித்துறையின் பங்கு பற்றி எழுதுக. 42 பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் பார்த்துக்கலாம். சரி, மேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43ல் கீழ்காணும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்குமா? டெல்லி, லக்னோ, மேரூத், ஜான்சி, மதுரை, சென்னை, பம்பாய், கொச்சின். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு மேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், நிலநடுக்கோடு, ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா, இந்தியா, கிரீன்லாந்து, ஜப்பான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கூடிய மேப்பாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், 2 மார்க்ஸாக இருக்கட்டும், அனைத்து கேள்விகள் நன்றாக படிச்சிருங்க. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸால் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. பை பாய்.